உங்களுக்கு போர் அடிக்குதா? அப்போ உடனே இதை செஞ்சு பாருங்கள். வீட்டில் நல்ல பேரும் கிடைக்கும், நாக்குக்கு ருசியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கல்லில் 2 மாங்காய். வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம். என்னென்ன பொருள்னு பார்க்கலாமா? கொஞ்சோண்டு மைதா மாவு. உங்கள் வீட்டில் மைதா மாவு இல்லைன்னா சப்பாத்திக்கு போடுற கோதுமை மாவை வச்சு சப்பாத்தி கணக்கை பசைஞ்சு எடுத்துக்கலாம். அதை பொடி பொடியாக உருட்டி தரட்டி சப்பாத்தி சுட்டு வச்சுக்கலாம். இதுக்கிடையில் ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய், அதுக்கப்புறம் பொடி பொடியாக வெட்டின வெங்காயம், தக்காளி மெதுவாக சேர்த்து கொள்ளலாம். அதை நன்றாக வதக்கலாம். அதோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பொடி போடலாம். நாங்கள் மிளகா பொடி மற்றும் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். இது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது மசாலா ஆட் பண்ணணும்னு ஃபீல் ஆச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா தான் இருக்கும். இப்போது ஒரு சப்பாத்தியை ரோல் பண்ணி இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். அது பார்க்க எப்படி இருக்கணும்னா நூடுல்ஸ் கணக்கு இருக்கணும். கொஞ்சம் நீளமாக லெந்தாக இருக்கும். அதை மெதுவாக நம்ம செஞ்சு வச்ச மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லாத்துலேயுமே மசாலா பிடிக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி ரெடியாச்சு. இது நாங்கள் சும்மா போர் அடிக்குன்னு தான் செஞ்சு பார்த்தோம். இதுக்கு என்ன நேம் வைக்கணும்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது போர் அடிக்குன்னு சொன்னாங்கன்னா இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி ட்ரை பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.